அவர் எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் தெளிவான அரசியலை பண்ணியிருந்தா இன்னைக்கு 11% ஓட்டோட இந்த கட்சியை கொண்டு வந்து அசுர வளர்ச்சியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அதெல்லாம் ஒரே நாளில் முடிச்சு விட்டாங்க. அவங்க எதற்குமே மன்னிப்பே கேட்காத, எதற்கும் அசராத ஒரு தலைவர் அன்று இந்த விஷயத்திற்காக இவர்களால் மன்னிப்பு கேட்டார் அப்படின்றது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு விஷயம். மேல் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் தெரியுதா, தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா, இல்லை தெரியாமல் எதுவும் பண்ணுறாங்களா அப்படின்றதான் தெரியல, இல்லை வேறு எதுவும் உள்நோக்கத்தோடு இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விசிகா மது ஒழிப்பு மாநாட்டை முன்னெடுத்திருக்காங்க. அதற்கு அதிமுகவெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அந்த மாநாட்டுக்கு. அதாவது அவங்க ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள். அதாவது அதிமுக தலைமை, அதுவும் நடக்காது கண்டிப்பாக. ஆனால் மற்ற கட்சிகள்லாம் ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையோ பாஜகவையோ தமிழ்நாட்டில்